சொல்லவாவேணும். அவன் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும். இப்போ வந்தாச்சு சொல்லவாவேணும். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறப்புகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். சில பிறப்புகள் வரலாற்றை அழித்திருக்கின்றன, சில பிறப்புகள் வரலாற்றை ஆக்கி இருக்கின்றன. சில பிறப்புகள் வரலாற்றை அதிர்ச்சியடைய செய்திருக்கின்றன. சில பிறப்புகள் வரலாற்றை ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றன. சில பிறப்புகளால் உலகம் வாழ்ந்திருக்கின்றன, சில பிறப்புகளால் உலகம் வீழ்ந்திருக்கின்றன. எல்லா பிறப்புகளும் வரலாற்றில் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் ஒரு சில பிறப்புகளால் வரலாறே நிகழ்ந்திருக்கிறது. ஆம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்கின்ற சகாப்தத்தை உருவாக்கிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தை இயேசுவாக, மழலையாக, விடி வெள்ளியாக, இம்மானுவேலாக பிறந்திருக்கின்றார். மகிழ்ச்சியை நம் ஒவ்வொருவருக்கும் அள்ளித்தர விண்ணை பிளந்து மண்ணை முத்தமிட வந்திருக்கின்றார். பிறக்கின்ற எல்லோரும் வாழ வேண்டும் என்று பிறக்கின்றோம். ஆனால் ஒரே ஒருத்தர் இந்த பூமியிலே சாக வேண்டும் என்று பிறந்திருக்கின்றார். ஆம், நம் கர்வம் சாக வேண்டும், நம் வியாதி சாக வேண்டும், நம் சாபம் சாக வேண்டும், நம் பாவம் சாக வேண்டும் என்பதற்காக பிறந்திருக்கின்றார். 1969 ஆண்டு ஜூலை மாதம் 20 நிலாவிலே கால் வைத்தார் நீல் ஆம்ஸ்ட்ராங். தன்னுடைய பயணத்தை முடித்துவிட்டு மண்ணை நோக்கி திரும்பி வந்த பொழுது நிருபர்கள் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். மனித குலத்திற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், சொல்லுங்கள் என்று கேட்டவுடனே அவர் சொன்னார், நிலாவுல மனுஷன் கால் வச்சது பெரிய விஷயம் அல்ல, பூமியில் இயேசு கால் வச்சதுதான் பெரிய விஷயம். ஆம், அதிசயம், அதிசயங்கள் செய்பவர் இன்று நம் மத்தியில் பிறந்திருக்கின்றார். கடவுள் என்கின்ற தன்மை தனக்கு மட்டும்தான் என்ற நிலையை கடந்து மனிதராக தெய்வம் பிறந்ததுதான் இன்று நாம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். உலகம் முழுவதும் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் அள்ளி கொக்கரித்து ஆர்ப்பரிக்கின்ற நாள் இந்த கிறிஸ்துமஸ். கடவுள் தம் அன்பை வெளிப்படுத்த பல முறைகளை கையாண்டார், பல நீதிபதிகளை அனுப்பினார், பல அரசர்களை நியமித்தார், பல இறைவாக்கினர்களை அனுப்பினார். இறுதியாக நம்மில் ஒருவராக மனிதராக அவரே உருவெடுத்தார். மாடிடை குடிலிலே மார்கழி குளிரிலே மரியின் மடியிலே பிஞ்சு குழந்தையாக இன்று பிறந்திருக்கிறார். உன் மாசற்ற முத்தத்தை எனக்கு தா என்கிறார் குழந்தை இயேசு. அன்புக்குரியவர்களே, குழந்தைக்கு மிகவும் பிரியமானது, பிடித்தமானது முத்தம். அந்த முத்தத்தை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். நான் எப்படிப்பட்ட முத்தத்தை குழந்தை இயேசுவுக்கு இன்று கொடுக்க இருக்கின்றேன்? 4 வகையான முத்தம். முதல் முத்தம் மாதா குழந்தை இயேசுவுக்கு கொடுத்த முத்தம். இது தாய்மை இழைந்தோடு முத்தம், மாசு மறுவற்ற முத்தம், குறையில்லாத முத்தம், குற்றமில்லாத முத்தம். இரண்டாவது, இயேசுவுக்கு யூதாசு கொடுத்த முத்தம். யூதாசு குற்றமில்லாதவரை குற்றமுள்ளவராக்கி, மாசற்றவரை மாசுற்றவராக்கி, நாணயத்திற்காக நாணயமில்லாதவரிடம் நாணயமானவரை காட்டிக் கொடுத்த முத்தம். இது பொருளாசை முத்தம், துரோக முத்தம், அநியாய முத்தம், அக்கிரம முத்தம், வஞ்சக முத்தம். மூன்றாவது, மகதலா மரியா இயேசுவுக்கு கொடுத்த முத்தம். பரமனின் பாதத்தை கண்ணீரால் கழுவி கூந்தலால் துடைத்து உதடால் முத்தமிட்டாள். அவளின் உடலும் அழுதது, உள்ளமும் அழுதது. இது வருந்திய முத்தம், திருந்திய முத்தம், மனமாற்றத்தின் முத்தம், மறுபிறப்பின் முத்தம். நான்காவது, இயேசு அவருடைய சீடர்களுக்கு பெரிய வியாழக்கிழமை கொடுத்த முத்தம். பாதம் கழுவி தலைவன் அடிமை என்ற வேறுபாட்டை களைந்த முத்தம், அருள் நிறைந்த முத்தம், ஆசீர் நிறைந்த முத்தம், மகிமை நிறைந்த முத்தம், மன்னிப்பு நிறைந்த முத்தம். இந்த 4 வகையான முத்தத்தில் எந்த வகையான முத்தத்தை என் ஆண்டவர், என் இரட்சகர், என் மீட்பர்
குழந்தை இயேசு இம்மானுவேலுக்கு நான் கொடுக்க போகின்றேன். சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த வருடத்தில் நடந்த 1-2 கசப்பான நிகழ்வுகளை நினைத்து கொண்டே வெறுப்புடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல பெற்றோரை கொடையாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். கணவன், மனைவி, மகளை, உறவினர்களை, பொருளாதாரத்தில் உயர்வை, புது பொருட்களை நாம் வாங்கி இருக்கின்றோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே நேரத்தில் கோபமும் சண்டையும் சச்சரவும் உள்ள வீட்டில் இயேசு ஒருபோதும் பிறக்க மாட்டார். வாழ்க்கையை தொடாத விழாக்களும் வாழ்வை மாற்றாத கொண்டாட்டங்களும் வெறும் சடங்காக மட்டுமே அமையும். இயேசு இறைமகனாக இருந்தும் மனிதனாகி எளிமையாக பிறந்தது போல நாமும் எளியவர்களாக, தாட்சி உள்ளவர்களாக வாழுவோம். அன்று பெத்லகேமில் பிறந்த இயேசு இன்று நமது உள்ளங்களில் பிறக்கட்டும். வாழ்வே இருண்டு போனது என்ற சூழ்நிலையில் வாழும் ஏழைகள், அனாதைகள், இவர்களுக்கு நாம் பகிர்ந்து கொடுப்போம். அதற்காக நமது இதய கதவுகளை திறந்து வைப்போம். அப்போது உண்மையான கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி, அன்பு, அமைதி, சமாதானம் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து தங்கி வாழ்வை வசந்தமாக மாற்றும். நம் ஒவ்வொருவரும் குழந்தை இயேசுவை ஏற்பதற்காக உள்ள கதவை திறந்து வைப்போம். அவர் தருகின்ற மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகின்ற ஆண்டு புதுமையின் ஆண்டாக, புது பிறப்பின் ஆண்டாக மாற தொடர்ந்து ஜெபிப்போம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.